ஹலோ. ப்ரீவியஸ் செக்ஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிளானோட இன்ட்ரோடக்ஷன். ஏன் பிளான் படிக்கிறோம்? ஸோ அதை பற்றி அதோட யூசேஜ், எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். இப்போ ஸ்கீம் போடுறோம். ஸ்கீம் போடுறது மீன்ஸ் நம்ம சர்க்யூட் டயக்ராம் ஆர்எல்சி எஸ்எல்டி போடுறோம்னு வச்சுக்கோங்க. எஸ்எல்டினா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிஸ்க்கு போறீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் நடக்கும். என்னதுன்னா, புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி பில்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சர்க்யூட் ரெடி பண்ணி கொடுக்கறது. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி அவங்கள்ட்ட ஒரு இடத்துல பிளான்ட் இருக்கு. அதே பிளான்ட்டுக்கு அதே டிட்டோ நம்ம இங்கே பண்ணுறோன்னா, அப்போ அந்த பிளான்ட்டுக்கு பண்ண ரெஃபரன்ஸ் டயக்ராமு சர்க்யூட் டயக்ராமும் ஒன்று இருக்கும். அது உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை இங்கே ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா பண்ணி கொடுக்கணும். ஸோ எப்படின்னா, அவங்க நமக்கு ரெஃபரன்ஸ் ஒன்று கொடுத்து அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் மாடிஃபிகேஷன் இருக்கும். அதை மட்டும் பார்த்து எதுன்னு மாற்றி கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி ஜாப் ரோல் இருக்கும். இல்லாட்டி நீங்களாவே ஃப்ரெஷராகவே அவங்க ஜஸ்ட்டு சொல்ல மட்டும்தான் செய்வாங்க. எனக்கு இது பண்ணணும், எனக்கு ஒரு மிஷின் வேணும், இது இப்படி நடக்க போகுது, எனக்கு இதுக்கு சர்க்யூட் டயக்ராம் போட்டு கொடுங்க, கனெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், அதோடைய கண்ட்ரோல் வோல்டேஜ் லெவல்லாம் எப்படி இருக்கணும்னு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அவங்க ரெக்குவயர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் பண்ணி கொடுப்போம். இப்போ நான் இங்கே எடுத்து வச்சிருக்கிறது அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ இங்க இருக்கிறது என்னதுன்னா ஒரு கன்வேயர் பெல்ட். சரிங்களா? இப்போ இது கண்ட்ரோல் பேனல்னு ஒன்று இருக்கு. இந்த என்டையர் காம்போனன்ட்ஸுக்கும் ஒரு கண்ட்ரோல் பேனல், டோட்டலா ஷட் டவுன் பண்றதுக்கு, இல்லை ஒரு பர்டிகுலர் காம்போனன்ட் மட்டும் ஆஃப் பண்றதுக்கு, இப்படி எல்லாத்துக்குமே சேர்த்து இங்க என்ன வச்சிருக்காங்க, ஒரு கண்ட்ரோல் பேனல்னு வச்சிருக்காங்க. இப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு மோட்டர். இந்த மோட்டருக்கு பவர் சப்ளை எங்க இருந்து போகுதுன்னா கண்ட்ரோல் பேனல்ல இருந்து போகுது. இந்த கண்ட்ரோல் பேனல்ல இருந்து ஒண்ணு வெளியே வருது பாருங்க, அது இங்க ஒருத்தர் நிக்கிறாரு இல்லைங்களா, இங்க இவரோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அவர் இங்க ஆப்ரேட் பண்ண இது இங்க ஆன் ஆஃப் ஆகுறது எல்லாம் பண்ணும். அது போக இங்க உங்களுக்கு ரெட் லைட்டு கிரீனு ப்ளூன்னு இருக்கு, அண்ட் தென் ஒரு மானிட்டர் இருக்கு. சரிங்களா? இப்போ அவங்க சொல்லிடுவாங்க என்னது அப்படின்னா, இந்த கன்வேயர் பெல்ட்ல 2 திங்ஸ். ஒன்னு, ஒரு பட்டன் அழுத்தினா அது டுவர்ட்ஸ் ஃபார்வர்டுக்கு போகணும். இன்னொரு பட்டன் அழுத்தினா அது டுவர்ட்ஸ் ரிவர்ஸ்ல ரொட்டேட் ஆகணும் நம்ம மோட்டர். தட் மீன்ஸ் பேக்வேர்ட்ல வரணும் நம்ம அந்த வுட். சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ இவர் இங்க நிக்கிறாங்க இல்லையா டேபிள், அது லைக் டேபிள் மாதிரி இருக்கு, நமக்கு அங்க கண்ட்ரோல் சுவிட்சஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ இங்க ஸ்டாப் பட்டன் அழுத்தினோம்னா அது நின்ற போகுது. இதுவே ஃபார்வர்டு அழுத்தினோம்னா இது டுவர்ட்ஸ், இது மோட்டர் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆக போகுது. இதுவே ரிவர்ஸ்னா பேக்வேர்ட்ல என்ன ஆக போகுதுன்னா ரொட்டேட் ஆக போகுது. அப்போ இது திரும்பவும் இந்த வுட் வந்து இப்படி பேக் எண்ட்ல வரப்போகுது. இதுக்கு நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு இது ஒரு காம்போனண்டா உங்க கம்பெனிஸ்ல இருக்கு அப்படின்றவாங்க. அப்போ இதுக்கு நாம சர்க்யூட் டயக்ராம் போடணும். அப்போ அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு சர்க்யூட் டயக்ராம்ல இப்போ என்னெல்லாம் வேணும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? இப்போ இதுதான் இங்க இருக்கு இல்லையா, இங்க 2 டைப் ஆஃப் டயக்ராம் இருக்கு. ஒரு டயக்ராமுக்கு பேரு பவர் டயக்ராம் இல்லைன்னா சர்க்யூட் டயக்ராம். இன்னொரு டயக்ராமுக்கு பேர் என்னது அப்படின்னா ஒயரிங் டயக்ராம்னு சொல்லுவாங்க. பவர் டயக்ராம்னு எதை 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 ரெப்ரசன்ட் பண்ணி பவர் டயக்ராம்னு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இங்க இருக்கிற ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற டயக்ராம பாருங்க. அதுல மோட்டர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு. சரிங்களா? எப்போல்லாம் நமக்கு நம்மளுடைய ஸ்கீம்ல மோட்டரு, ஜென்ரேட்டரு, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கோ அதெல்லாம் பவர் டயக்ராம் இல்ல மெயின் டயக்ராம் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே சுவிட்சஸ். இது சுவிட்ச், இதுவும் சுவிட்ச், இது எல்லாமே கான்டாக்ட், இது எல்லாமே கான்டாக்டர். ஸோ உங்களுக்கு இருக்கிற எல்லா சுவிட்சஸையும் மென்ஷன் பண்ணி உங்க மெயின் காம்போனன்ட், ஹார்ட் ஆஃப் த ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மோட்டரு, டிரான்ஸ்ஃபார்மரு இல்லை பிஎல்சி இந்த மாதிரி தான் இருக்கும். இது எதுவும் ரெப்ரசன்ட் பண்ணலைன்னா அதுதான் ஒயரிங் டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். அதே போல எஸ்எல்டி டயக்ராம்னு சிங்கிள் லைன் டயக்ராம்னு ஒன்று இருக்கு, அண்ட் தென் மல்டி லைன் டயக்ராம்னு இருக்கு. சிங்கிள் லைன் டயக்ராம்னா என்னது அப்படின்னா, ஒரு என்டையர், இப்போ இதுவே எடுத்துக்கோங்களேன். சரிங்களா? இப்போ இது வந்து இங்க ஒரு ஒர்க் நடக்குது. இப்போ இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு ஸ்கீம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருக்கிற
ஈச் அண்ட் எவ்ரி பின்னு, டிபி இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி நீங்க ஒரு ஸ்கீம் போட்டீங்கன்னா அதுக்கு பேரு மல்டி லைன் டயக்ராம். அந்த பின்னு, அந்த டிபி இதெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்ல. மேலோட்டமா முக்கியமான காம்போனன்ட்ஸ் மட்டும். இப்போ இது முக்கியமான காம்போனன்ட்ஸ்னா எதுனா இந்த மோட்டர், சரிங்களா? அப்புறம் இந்த சுவிட்ச். அடுத்தது இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இங்க உள்ளார சர்க்யூட் பிரேக்கர் இருக்கும். ஸோ மினிமல் அமௌண்ட் ஆஃப் இது இல்லாம இது இருக்காது அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இந்த சர்க்யூட்டோட உங்களுக்கு மொத்தமாவே மெயின் ஹார்ட் ஆஃப் த ஸ்கீம் என்னதுன்னா ஒரு மோட்டரு. இவங்க ப்ரெஸ் பண்றதுக்கு இந்த சுவிட்சஸ் வேணும். அப்புறம் இதை கண்ட்ரோல் ஆஃப் பண்றதுக்கு சர்க்யூட் பிரேக்கர் வேணும். இது ஹார்ட். இதை மட்டும் மென்ஷன் பண்ணி ஒரே லைன், அது வெர்டிக்கலாவும் இருக்கலாம், இல்லாட்டி ஹரிசாண்டலாவும் கூட இருக்கலாம். ஹரிசாண்டல்லையோ இல்லை வெர்டிக்கலையோ ஷோ ஆஃப் பண்ணி நம்ம ஒரு ஸ்கீம் போட்டோம்னா அதுக்கு பேரு சிங்கிள் லைன் டயக்ராம். சரியா? இதுவே மல்டி லைன் டயக்ராம்னா இந்த சர்க்யூட்ல உள்ளார இந்த பேனலுக்குள்ளார பாத்தீங்கன்னா டிபிலாம் வச்சிருப்பாங்க. அப்புறம் இண்டிகேஷனுக்கு இங்க லைட் எல்லாம் இருக்கு. அது அந்த டிபி மட்டும் இல்லாம, சாரி, உள்ளார சர்க்யூட் பிரேக்கர் மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் இருக்கும்னா ஃபியூஸ் இருக்கும். அதையும் நம்ம ஷோ ஆஃப் பண்ணலாம். அப்புறம் மேல் ஃபீமேல் பின்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம் டிபில, சரிங்களா? அதையும் நம்ம ஷோ ஆஃப் பண்ணலாம். இப்படி நிறைய ஈச் அண்ட் நூக் அண்ட் எவ்ரி திங்கும் நம்ம மென்ஷன் பண்ணோம்னா அது மல்டி லைன் டயக்ராம் தான் சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் சிம்பிளா ஒரு டயக்ராமை ரெப்ரசென்ட் பண்றது எஸ்எல்டின்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்எல்டிங்கிறது ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம டெவலப் பண்ணி தான் மல்டி லைன் டயக்ராம் போடுவாங்க, சரிங்களா? சரி, இங்க வருவோம். இப்போ இதோடைய ஒர்க்கிங் என்னன்னு நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாப் பண்ணா இங்க நிக்க போகுது. ஃபார்வர்ட் பட்டன் அழுத்தணும்னா இது டுவர்ட்ஸ் இப்படி வரப்போகுது. அண்ட் தென் ரிவர்ஸ் பட்டன் அழுத்தணும்னா இதுக்கு வரப்போகுது. இந்த மோட்டருக்கு சப்ளை உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல்ல இருந்து வரும். அப்போ கண்ட்ரோல் பேனலுக்கு எங்க இருந்து வரும்னா சோர்ஸ்ல இருந்து வரும். இது சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் ஆல்ரெடி சொன்னதான். உங்க ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது பவர் டயக்ராம், இல்லாட்டி மெயின் டயக்ராம், இல்லைன்னா சர்க்யூட் டயக்ராம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஒயரிங் டயக்ராம், இல்லை கண்ட்ரோல் ஒயரிங்னு சொல்லணும், சரிங்களா? ஸோ இப்போ இங்கிருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 ஃபேஸ் எடுத்திருக்காங்க, சரிங்களா? சம்டைம்ஸ் அந்த அந்த 3 ஃபேஸ்னா கீழே ஒரு நியூட்ரலும் சேர்த்து கூட நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே 3 ஃபேஸ் எடுத்திருக்கிறாங்க. இந்த 3 ஃபேஸும் ஸ்ட்ரைட்டா எங்க அவங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா இந்த சிம்பிளுக்கு பேரு சர்க்யூட் பிரேக்கர், சரிங்களா? எம்சிபின்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் சர்க்யூட் பிரேக்கரு. இண்டஸ்ட்ரியெல்லாம் ஒர்க் பண்றீங்க, ஏதாவது கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா அதுக்கு பேர் எம்சிபின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த எம்சிபி ஸ்ட்ரைட்டா அடுத்தது எதோட கான்டாக்ட்ல இருக்குன்னா இதுக்கு பேர் கான்டாக்டர், சரிங்களா? இந்த கான்டாக்டர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா எங்க கனெக்ஷன்ல இருக்குன்னா நம்ம மோட்டரோட கனெக்ஷன்ல இருக்கு. அப்புறம் எங்க சைட்லயும் ஒரு கான்டாக்டர் வச்சிருக்காங்க. ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னா ஃபார்வர்டு அண்ட் ரிவர்ஸ்க்காக வச்சிருக்காங்க. இது என்னது ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் அப்படின்னா, அங்க நம்ம மேல இமேஜஸ் பார்த்தோம் இல்லையா, நமக்கு 2 ஆப்ஷன் இருந்தது. ஒன்னு வந்து ஃபார்வர்டு, இன்னொன்னு வந்து ரிவர்ஸ். இப்போ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்களேன், உங்க லைன் 1ல கரண்ட் வருது. அத எதோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா இங்க பாருங்க, லைன் 3யோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது லைன் 2ல இருக்கு, அது லைன் 2வோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. லைன் 3 1ல இருக்கிறத என்ன பண்ணி வச்சிருக்காங்க, லைன் 3யோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா ஃபேஸ் சேஞ்ச் ஓவர் பண்றாங்க, சரியா? என்ன பண்றாங்க, ஃபேஸ் சேஞ்ச் ஓவர் பண்றாங்க. இப்போ நீங்க டயக்ராம் போடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் நீங்க டயக்ராம் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. இந்த ஒயரிங் டயக்ராம் என்னங்கிறத நான் சொல்றேன், சரிங்களா? ஸோ டயக்ராம் போடும்போது இப்படிதான் போட்டு இப்போ இது வந்து சிம்பிளாவே இருக்கு இல்லையா? இது ஒரு எஸ்எல்டின்னு கூட நீங்க தாராளமா சொல்லிக்கலாம். ஏன்னா டிபி அண்ட் தென் பின்னு அண்ட் தென் மற்ற இது ஃபியூஸு இதெல்லாம் எதுவுமே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணவே இல்லை. ஸோ சிம்பிளாவே எஸ்எல்டி இல்லை சிங்கிள் லைன் டயக்ராம், ரெண்டுமே சிங்கிள் லைன் டயக்ராம்னு சொல்லிக்கலாம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க பாருங்க, இது ஃபார்வர்டுக்கான சுவிட்ச், இது ரிவர்ஸுக்கான சுவிட்ச், சரிங்களா? இங்க K1ங்கிறது ஒரே சுவிட்சா மென்ஷன் பண்ணிருக்கோம். அது எங்க இருக்குன்னா அவர் இங்க இருக்கு, சரிங்களா? அதே போல K2க்கு இங்க இருக்கு. அப்போ K1ங்கிறது ஃபார்வர்டு, K2ங்கிறது ரிவர்ஸ். இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. இப்போ நான் K1 சுவிட்சை ப்ரெஸ் பண்ணேன்னா
எனக்கு பவர் எங்க வரும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா இங்க வரும். இதுக்கு பேர் ரிலே அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுக்கு பேரு ரிலே அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்க எஸ்எல்டில ரிலே காமிக்கணும்னு அவசியம் இல்லை. மல்டி லைன் டயக்ராமா இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிலே ஷோ ஆஃப் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இங்க பாருங்க. இப்போ நான் இங்க ஃபார்வர்டை கிளிக் பண்ணேன்னா இந்த K1 எல்லாமே போன இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நார்மலி ஓப்பன்ல இருந்தது. தட் மீன்ஸ் ஓப்பன்ல இருந்தது. இப்போ நீங்க ஃபார்வர்ட் பட்டன் அழுத்துனீங்கன்னா இது இங்க பாருங்க, இப்போ இங்க க்ளோஸ் ஆயிருச்சா? இது க்ளோஸ் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா பவர் எங்க போயிரும்னா இந்த இடத்துக்கு கீழே வந்துடும் மோட்டருக்கு. ஸோ உங்க மோட்டர் இப்போ ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இங்க ஒரு ஏரோ மார்க் இருக்கா, டுவர்ட்ஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். தெரியுதா? ஸோ இது இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆக போகுது. இப்போ அடுத்தது இதுவே இங்க ரிவர்ஸ்ல இங்க பிரஸ் பண்ணீங்கன்னா இப்போ இங்க ஃபார்வர்டு ஓப்பன் ஆயிரும். அப்போ உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க K1 நார்மலி ஓப்பன். அப்போ பவர் இங்க இருந்து இங்க மோட்டருக்கு போகாது. அப்போ இங்க இருக்கிற பவர் இந்த K2 வழியா இங்க போகும்போது லைன் 1ஓட பவர் லைன் 3க்கு போறதுனாலையும் லைன் 3ஓட பவர் லைன் 1க்கு மாத்தி கொடுத்து வச்சிருக்கிறது, அதாவது ஃபேஸ் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் அந்த இடத்துல. அங்க கொடுத்ததுனால இப்போ ஃபார்வர்ட்ல சுத்த வேண்டிய மோட்டரு ஆப்போசிட்டா ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதுதான். புரிஞ்சுதா? இப்படிதான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டயக்ராம ஒரு சர்க்கியூட் டயக்ராம பார்த்ததும் அதுல என்ன நடக்குதுன்னு நம்மளால சொல்ல முடிஞ்சிருக்கணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காம்போனண்ட்டும் எதுக்கு யூஸ் பண்றாங்க, அதோடைய பர்பஸ் என்னங்கிறது பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். அது நிறைய காலேஜஸ் புக்ஸ் எல்லாம் யூடியூப் வீடியோஸ்ன்னு நிறையவே இருக்கு. ஸோ நீங்க அதுல ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. இப்போ இந்த ஒயரிங் டயக்ராமை பத்தி என்னன்னு பார்ப்போம். ஓகே, இந்த சர்க்கியூட் டயக்ராம் ஃபைன். அதை பார்த்ததும் நம்ம என்னென்ன காம்போனன்ட் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம். ஒயரிங் டயக்ராம் எதுக்கு அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ இந்த மொத்தம் இந்த சர்க்கியூட்டோட சப்ளை 24 வோல்ட். எடுத்ததும் ஃபியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா சொல்றேன், எங்கெல்லாம் நம்ம ஒரு பவர் ப்ரொடக்ஷன் மாதிரி யூஸ் பண்றோமோ, பவர் ப்ரொடக்ஷன் மீன்ஸ் ஒரு பவர் சிஸ்டம்னா நான் எதை ரெப்ரசன்ட் பண்றேன்னா ஒரு மோட்டரு, டிரான்ஸ்ஃபார்மரு அண்ட் தென் வாட் எவர் ஜென்ரேட்டர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம கம்பெனிஸ்ல ஃபியூஸ்ன்னு ஒன்று வச்சிருப்போம். ஏன்னா அந்த ஃபியூஸ் லைட்டு தான் பவரு. நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிடுவோம், அது பவர் சப்ளை வருதா இல்லையான்னு ஃபியூஸ்ல லைட் எரியறத வச்சு தான் சொல்ல முடியும். சரிங்களா? அது எஸ்எல்டில காமிக்கணும்னு அவசியம் இல்லை, காமிச்சாலும் தப்பு இல்லை. சரிங்களா? ஸோ ஃபியூஸை வச்சு தான் சொல்ல முடியும். அதுதான் இங்க எடுத்ததுமே ஒரு ஃபியூஸ்ன்னு போட்டிருக்கேன். சரிங்களா? இங்க Q1ங்கிறது ஒன்றும் இல்லை, இங்க ஒரு சர்க்கியூட் பிரேக்கர் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த Q1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க ஃபியூஸ் எப்பவுமே சர்க்கியூட் பிரேக்கருக்கு மேலதான் இருக்கணும். மேல மீன்ஸ் உங்களுக்கு சர்க்கியூட் பிரேக்கருக்கு வர கரண்டே ஃபியூஸ் தாண்டி தான் வரணும். அப்போ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணணும். அப்போ இதுல இருந்து நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஓகே நம்ம ஃபியூஸ் போடுறோம்னா கண்டிப்பா அந்த சர்க்கியூட் பிரேக்கருக்கு முன்னாடியே போட்டிருக்கணும். ஏன்னா நீங்க அங்க பவர் சப்ளை ஃபியூஸ் வழியா உள்ள வரும்போது தான் தெரியும். அங்க நமக்கு க்ளோ ஆகும்போது ஓகே இதுல பவர் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ ஃபியூஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது இங்க சர்க்கியூட் பிரேக்கர் இருக்குல்ல, இதுவும் கிட்டத்தட்ட வீட்டுல இருக்கிற ட்ரிப் மாதிரி தான். இப்படி மேல தூக்கி விடுவோம், கீழே இறக்கி விடுவோம்ல, அதுதான் சர்க்கியூட் பிரேக்கர். ஸோ அது போட்டிருக்கேன். அடுத்தது ஸ்டாப். சரிங்களா? ஸோ ஸ்டாப் பண்றதுக்கு ஏதாவது வேணும்ல, அதனால அதுக்கு ஒரு சுவிட்சஸ் நமக்கு அங்க கண்ட்ரோல் பேனல்ல வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டுலலாம் அந்த இபி ஆஃபீஸ்க்கு பக்கத்துல, இபி மீட்டருக்கு பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும், அங்க இருக்கும். சரிங்களா? ஸ்டாப். அதுக்கப்புறம் ஃபார்வர்டுக்கு ஒரு பட்டன், அது எங்க இருக்குன்னா இவர்கிட்ட கையில கண்ட்ரோலர் இருக்கும். அடுத்தது ஃபார்வர்டு பட்டன் அழுத்துனாங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுறதுக்கு K1, இதுக்கு பேர் கான்டாக்டர் இல்லாட்டி ரிலேன்னு சொல்லுவாங்க, இல்லை NO கான்டாக்டர்னு கூட இந்த பார்த்து சொல்லலாம். அடுத்தது ரிவர்ஸுக்கு ஒரு பட்டன். அப்போ அதுக்கு பட்டன் எப்பப்பெல்லாம் தனியாகுதோ அப்போ அந்த கான்டாக்டரும் தனித்தனின்னு பிரிச்சிடணும். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, ஃபார்வர்டுக்கு ஒரு பட்டன், ரிவர்ஸுக்கு ஒரு பட்டன் அப்படிங்கும்போது ஸோ ஃபார்வர்டுக்கு ஒரு ரிலே, ஒரு கான்டாக்டர், அப்புறம் அதை கட் டவுன் பண்ணி அடுத்ததுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு, அப்போ அடுத்ததுக்குன்னு போகும்போது அதுக்கு இன்னொரு ரிலே கொடுக்கணும். ஸோ அதுதான் போட்டிருக்காங்க. இங்க K1 K2 இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ரிலே. இப்போ இங்க ஃபார்வர்டை ப்ரெஸ் பண்ணா இங்க K2 எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க பாருங்க, K2க்கு பவர் வரும். ஆனா இங்க நமக்கு இங்க க்ளோஸ்ல இருக்கும். இப்போ நான் இங்க காமிக்கிறேன்.
இங்க பாருங்க, இங்க நான் ஃபார்வர்டை ப்ளஸ் பண்ணா இங்க க்ளோஸ் ஆயிருக்கும். K2க்கு பவர் வரும். ஆனா K2 இங்க நமக்கு இங்க என்ன இல்லைன்னா கனெக்ஷன்ல இல்ல. தெரியுதா? ஸோ அதனால நமக்கு என்ன நடக்காது அப்படின்னா, இந்த இடத்துக்கு பவர் வராது. இது ஓப்பன்ல இருக்கிறதுனால. ஸோ ஸ்ட்ரைட்டா நமக்கு பவர் இந்த மோட்டர் ஒன்னுக்கு தான் வரும். அதனாலதான் கீ ஒன் இங்க க்ளோ ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் தென் இங்க உங்களுக்கு டைரக்ஷனும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுவே இங்க ரிவர்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா K1க்கும் இங்க பவர் வரும். ஆனா இங்க பவர் வரும் மீன்ஸ் இதுக்கு கீழே இது ஓப்பன்ல இருக்கிறதுனால பவர் சப்ளை போகாது. ஸோ இதுக்கு இங்க க்ளோஸ் எங்க இருக்குன்னா K2ல தான். அதனால இங்க பாருங்க K2 க்ளோஸ் ஆகிருக்கிற மாதிரி காமிச்சிருக்குன்னா பவர் வந்து இங்க கீழே K2ங்கிற ரிலேவுக்கு வரும். உங்களுக்கு K1க்கும் போகும். ஆனா இந்த மோட்டருக்கு போகாது. அதனாலதான் இங்க K1 வந்து உங்களுக்கு K1 மூலியமா மோட்டருக்கு வராது. அதனாலதான் இங்க K1 இங்க பாத்தீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு க்ளோ ஆகாத மாதிரி போட்டிருக்கேன். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, ஓகே இது ஏன் பண்றோம், இது ஏன் பண்ணல அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் டவுட்டா இருந்தாலும் நீங்க கம்பெனிஸ்ல போய் அங்க நேர்ல ஃபீல் பண்ணுவீங்க பார்க்கும்போது. ஓகே அப்போ நீங்க நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்பொழுதைக்கு பேசிக் ஃபண்டமெண்டலா இதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னது அப்படின்னா, எஸ்எல்டினா என்னது, கண்ட்ரோல் ஒயரிங்னா என்னது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு பேசிக்கா ஒரு ஃபியூஷன் இருக்குன்னா அது கண்டிப்பா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு சர்க்யூட் பிரேக்கருக்கு முன்னாடி இருக்கணுங்கிறதுலாம் தெரிஞ்சிருக்கீங்க. அப்போ சுவிட்சஸ் 2 இருந்ததுன்னா அப்போ அந்த 2 சுவிட்சஸ்க்கும் தனித்தனி கான்டாக்டர் தான் நம்ம போடணும். புரிஞ்சுதுங்களா? சுவிட்சஸ் 2ன்னா நான் ஃபார்வர்டு தனியாகவும் அண்ட் தென் ரிவர்ஸை தனியாகவும் மென்ஷன் பண்றேன் உங்களுக்கு. ஃபார்வர்டுக்கு தனியாக சுவிட்சஸ் இருக்கும்போது அதுக்கு தனியாக கான்டாக்டர். எத்தனை சுவிட்சஸ் இருக்கோ அத்தனை சுவிட்சஸ்க்கும் தனித்தனியாக கான்டாக்டர் போடணும். சரிங்களா? நம்ம எஸ்எல்டில மென்ஷன் பண்ணும்போது, அதாவது பவர் டயக்ராம்லயோ மென்ஷன் பண்ணும்போது மோட்டர் சிம்பிள்னா மோட்டர் சிம்பிள் தான். இதுவே கண்ட்ரோல் ஒயரிங்ல பண்றோம்னா அதை நம்ம ரிலேவ்ல தான் ரெப்ரசன்ட் பண்ணி ஷோ ஆஃப் பண்ணுவோம். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருக்கு பாருங்க, தெரியுதா? ஸோ இங்க இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா எம்சிபி. இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் டிபி. சரிங்களா? இதுதான் நம்ம பேனல். இது இப்படிதான் இருக்கும். இங்க பாருங்க, இதுதான் சர்க்யூட் பிரேக்கர், இது சர்க்யூட் பிரேக்கரு, இது சர்க்யூட் பிரேக்கரு, இது சர்க்யூட் பிரேக்கரு, இது எல்லாமே சர்க்யூட் பிரேக்கரு. கீழே இங்க இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே டிபி. இங்க இருந்து தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே எங்க கனெக்ட் பண்ணணுமோ அதை கொண்டுட்டு போய் கனெக்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இவ்வளவுதான் விஷயம். நம்ம இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பின்னாடி ஸ்கீம் போடும்போது இனிமேல் வர கிளாஸ்லலாம் நம்ம பண்ணுவோம். இதுக்கு பேர் கண்ட்ரோல் பேனல்னு சொல்லுவாங்க, இல்லை கேபினெட்னு சொல்லுவாங்க. நம்ம லாஸ்ட் செக்ஷன்ல பார்த்தோம்னா பிளான் எலக்ட்ரிக் அண்ட் தென் கேபினெட்னு இருக்கும். இதுவும் நம்ம டிசைன் பண்ணலாம். சரிங்களா? ப்ரோ பேனல்னு ஒன்று இருக்கு. அதுல டிசைன் பண்ணும்போது இங்க இமேஜ்ல எப்படி பாக்குறீங்களோ அதே போலயே அங்கேயும் நம்ம டிசைனும் பண்ண முடியும். ஸோ கனெக்ட் பண்றதுக்கும் அவங்களுக்கு அந்த சைட்ல வேலை பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதெல்லாம் வரும்போது பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் ஒரு தடவை பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.